ஹலோ. எஸ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 28 மார்ச் 2024 ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நானும் உங்களை மாதிரி டான்செட் எக்ஸாம் எழுதினேங்க. சரி, ஸ்கோர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம் இடமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரீஃபிங் செஷன் தான் இது. ஸோ அப்படி என்ன சார் இதில் டவுட் இருக்க போகுது? சரி, முதல் விஷயம் லாகின்லேயே டவுட் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க டெலிகிராம் குரூப்பில். லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வர் டிராஃபிக்காக இருந்திருக்குங்க. எல்லாருமே இன்றைக்கி தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் வந்து டிராஃபிக். ஸோ இப்போ வந்து நைட்டு ஒரு 8 o'clock ஆர் 9 o'clock ஓப்பன் பண்ணி தான் நானே பார்த்தேன். ஸோ காலையிலேருந்து ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சு. முடிச்சுட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நானும் ஒரு 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளோட டான்செட் பேஜ் யூஆர்எல் தெரியும் இல்லையா? tancet.annauniv.edu. உங்களுக்கு அது ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு லிங்க் தெரியல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டு சி ரிசல்ட்ஸ் கிளிக் ஹியர்னு சொல்லி காமிக்கும். அந்த பேஜ் லோட் ஆகிட்டே இருக்குங்க. அதனால தான் வந்து அந்த பேஜை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். டு சி ரிசல்ட்ஸ் கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி தான் வந்து நிற்கும். நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, ஹால் டிக்கெட்டில் டவுன்லோட் பண்ணோம்ல, அதே பேஜுக்கு வந்துருச்சு. இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு என்டர் தி அபோவ் கேப்சா. இப்போ இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். அந்த பாஸ்வேர்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டக் ஆகி நின்னீங்க. பாஸ்வேர்டை வந்துட்டு நான் டைப் பண்ணேன், எனக்கு வந்து ராங் பாஸ்வேர்டுன்னு காமிக்குது. ஏன் ராங் பாஸ்வேர்டுன்னு காமிக்குது? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 10 டிஜிட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் மேக்ஸிமம் 8 கேரக்டர்ஸ் தான் வந்து அக்செப்டே பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 டிஜிட்ஸ் இருக்குது, 10 கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இது அக்செப்ட் பண்ணுறது வெறும் 8 கேரக்டர்ஸ். அப்போ 1லேருந்து 8 வரைக்கும் டைப் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்த உடனே உங்களோட ஸ்கோர் கார்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து நான் தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க. ரைட், ஓகே. இது வந்து என்னோட ஸ்கோர் கார்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ்லேயே தனியாக ஓப்பன் பண்ணும். ஸோ நான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி அண்ட் சிக்னேச்சர் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ரைட், உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்கோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது 2024 என்னோட எம்சி அண்ட் எம்பியோட ஸ்கோர் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ எனிதிங் எம்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65.75 மார்க் வாங்கியிருக்கேங்க அவுட் ஆஃப் 100. இது வந்து என்னோட ஆக்சுவல் ஸ்கோர். அதில் பர்சன்டேஜ் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 99.676 வந்து என்னோட பர்சன்டேஜ் ஸ்கோர். எம்பிஏல வந்து 44.75 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து 98.420 வந்துட்டு என்னோட பர்சன்டேஜ் ஸ்கோர். இப்போ இதை வச்சுட்டு இந்த மார்க்கை பார்த்த உடனே நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா, ஐயோ இந்த மார்க்கில் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிருமா, எஸ்எஸ்என் கிடைச்சிருமா, கிருஷ்ணா கிடைக்குமா, கேசிடி கிடைக்குமா, வாட் மீனாட்சி காலேஜ் கிடைக்குமா, இல்லை சம்திங் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த காலேஜெல்லாம் கிடைக்குமா கிடைக்குமான்னு டெலிகிராமில் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. டவுட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து நம்மளால் அதெல்லாம் பார்க்கவே முடியாது, சொல்லவே முடியாது. ஸோ அப்படி சொன்னாலும் அது வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதுவுமே கொஸ்டின்ஸும் கேட்காதீங்க. அப்படி நீங்கள் கேட்குறத பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஜஸ்ட் ஒரு அப்செட் தான் ஆகுது. ஏன்னா எனக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பெர்சன்டேஜ் ஸ்கோரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ரேங்கிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இப்போ எம்சிஏ பாருங்க, 8642 கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. அதில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 99.676. அப்போ எனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 8642 இல்லையா? ஸோ அதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். 8642 பேர் எழுதியிருக்காங்க. அதில் என்னோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 99.676. அது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 99.676 பை 100 இல்லையா? 99.676 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 8613 பீப்புள். அதாவது அந்த 8642ல் 8613 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்காங்க. அப்போ எனக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? அதையும் இதையும் சப்ராக்ட் பண்ணால் போதும்ல. -8642. எனக்கு மேலே ஒரு 28 பேர் இருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து கால்குலேஷன். அப்போ என்னோட ரேங்க் வந்து 29வது ரேங்காக இருக்கும், இல்லை 30வது ரேங்காக இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி எம்பிஏக்கும் போட்டு பார்க்கலாமா? எம்பிஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,849 பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதில் என்னோட பெர்சன்டைல் வந்து 98.42. ஸோ 98.42 சாரி 98.42 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 22,487.9, அதாவது 22,488. ஓகேங்களா? மைனஸ் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 22,849. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 361 பேர் வந்து எனக்கு மேலே இருக்காங்க.
அண்ட் என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 362வது ரேங்காக இருக்கும். ஸோ தோராயமாக பார்க்கணும்னா 350லேருந்து 370க்குள்ளே இருக்கும். அதான் வந்து என்னோட ரேங்காக இருக்கும். சரி இப்போ இது வந்து ஓவரால் ரேங்க். இப்போ இந்த 361 பேர் எனக்கு மேலே இருக்காங்கல்ல, அத்தனை பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்களான்னா சந்தேகம். சும்மா எழுதுனவங்க இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி காலேஜில் அட்மிஷன் போட்டு சும்மா எழுதுனவங்க இருக்கலாம். அப்போ எனக்கு மேலே 361 பேருமே இருக்காங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனே தப்பு தான் இல்லையா? நம்மளால அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 361 பேருமே அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளையே பண்ணாலும், அந்த 361 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கம்யூனிட்டியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், அ இல்ல பிசியா இருக்கலாம், பிசிஎம்மா இருக்கலாம். அந்த மாரி என்ன வேணாலும் என்னோட கம்யூனிட்டியா இருக்கலாம். இப்ப அந்த 361 பேருமே வந்து ஜெனரல் கேட்டகரில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பிசிஎம்மா இருக்கேன். பிசிஎம்க்குன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 361 பேருமே வந்து பிசிஎம் யாருமே கிடையாது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட கவுன்சிலிங்ல. அப்போ அந்த பிசிஎம்ல இருக்க ஃபர்ஸ்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் குடுப்பாங்க. ஏன்னா, நான் என்னோட கம்யூனிட்டில வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங். ஸோ இந்த மாரி கம்யூனிட்டி ரேங்கிங்கும் இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரேங்கிங்கு, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரே ஷாட்ல சொன்னேன் அப்படின்னா பயங்கரமா கன்ஃப்யூஷன் ஆகும். ஓகேங்களா? இப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத அப்படியே சும்மா அழகா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்கோர் கார்ட் குடுப்பாங்க. இப்ப இந்த மார்க் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆக்சுவல் ஸ்கோர்ன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல சல்லி பைசாக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதுக்கு மேல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும் தான் வந்து கவுன்சிலிங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்கோர் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்கோர் கார்டுல ஜஸ்ட் இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும் தான் இருக்கும். அத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங்க்கு அத வச்சு தான் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரேங்க் கார்டு வந்து குடுப்பாங்க. ரேங்க் கார்டு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்ல tnmbmca.comனு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் கவுன்சிலிங் போறப்ப சொல்றேன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்க் கார்டு மாரி வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த ரேங்க் கார்டுல கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த ரேங்கே ரிலீஸ் ஆகும். அதுல வந்து நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அத பேஸ் பண்ணி லாஸ்ட் இயரோட இது மாரி குடுத்துருப்பாங்க இல்லையா? யாருக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, எந்த ரேங்க்ல இருக்கவங்களுக்குன்னு. அதுல டாப் 50, பாட்டம் 50 வந்து நம்ம செலக்ட் பண்ணி, அதுல வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்ப நம்மளால அதால எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் இஃப் நவ் யூ கேன் கீப் கூல். ஓகேங்களா? ஸ்கோர் கார்ட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த கன்ஃப்யூஷனே வேணாம். நீங்க வந்து 5% வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். 50% வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். 99% வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். எவ்வளோ பெர்சன்டைல் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். பட் நம்மளோட பிரியாரிட்டில இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேங்கிங் அடிப்படையில தான் கிடைக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு பின்னாடி போக போக சொல்றேங்க. ஐ திங்க் நீங்க எல்லாருமே வந்து உங்களோட மார்க் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏ ஸ்டூடண்ட்ஸும், எம்சிஏ ஸ்டூடண்ட்ஸும் 99.8% 99.9%லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஐ அம் வெரி ஹேப்பி வித் யுவர் ஸ்கோர்ஸ். ஸோ அதே மாரி நீங்களும் நம்மளோட சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டூ கிவ் அ லைக் அண்ட் உங்களோட மார்க்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் கிவ் மை ஓவர்வியூ ஆல்சோ. தேங்க் யூ சோ மச் பீப்பிள். ஹேவ் அ கிரேட் டே.